இன்னைக்கு எல்லாரும் கொடி பிடிக்கலாம். ஆனா அந்த கொடியை கிட்டத்தட்ட 60-70 வருஷமா பிடிச்சவர் எங்க தாத்தா பாம்பே பதித்தேவர். பாம்பே பதித்தேவரால் உருவாக்கப்பட்டதுதான் இன்னைக்கு ஒரு 4 மாவட்டங்களை வள்ளியூர் கணக்கு இவங்க மாதிரி யாருக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக கட்டி காட்டோம். திருவண்ணாமலையில் இவ்வளவு ஒரு பையன் இருக்காங்கன்னு அவன் மரணத்துக்கு பிறகுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அண்ணமார்களோடு நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறை என்னன்னா நீங்க போடுற தண்ணி தான் கேடு உங்களுக்கு. நானும் எவ்வளவோ காலம் வார காலம்லாம் சொல்லிட்டு இருக்கேன், தண்ணியை குறைய பிள்ளைகளை படிக்க வைக்க. இன்னைக்கு வந்ததுல 19 வயசு பையன் கூட தண்ணி அடிச்சுட்டு கூட வா, எவ்வளவு பெரிய அசிங்கம் பாருங்க. நீங்க போலீஸ் அதை பேசிட்டு இதை பேசி நீங்க வருத்தப்படுறீங்க. அதுக்கு முழு காரணம் நீங்க தானே. சமீபத்துல 4 வழக்கு ஒரு சமூகம் உங்க மேல கொடுக்கப்பட்டு 4 பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உண்மையா இல்லையா? கண்டிப்பா அந்த வழக்கு காரணம் நீங்க தான் காரணம். அந்த இடத்துல இருந்து வாங்கன்னு சொல்லி நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அந்த ஊர்ல நான் வராத பங்கனே இருக்காது. லெட்டர் அடிச்சாலும் என் பேர் இல்லாம இருக்காது, இல்ல வராம இருக்க மாட்டேன். லெட்டரே கொடுக்கலாம் போன்ல கூப்பிட்டா தங்க சங்கரபாண்டியா கிட்டத்தட்ட இன்னைக்கு காவல்துறை என்ன சொல்றது, 4 வழக்கு ஒரு சமூகம் கொடுக்கப்பட்டு வழக்கு இருக்கு. அந்த சமூகத்தோட நீங்க 25 வருஷமா மோதிட்டு இருக்கீங்க. இந்த வழக்கு உங்க மேலதான் பாயுது. அப்ப தவறு நம்மகிட்ட தானே இருக்கு. அதை திருத்திக்கிடுங்க. அதே மாதிரி இங்க இருக்க ரெட்டியார்மாருக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து மற்ற சமுதாயத்தை பாய்க்காது. அதை எங்களால ஏத்துக்கிடவே முடியும். அது நிறைய நீங்க வெளியே தெரியாம இந்த நேரம் தண்ணி அடிச்சுட்டு ஆடிட்டு பாடிட்டு போயிருந்தீங்க. ஆனா வெளியே தகவல் உலகத்திலிருந்து எல்லா அதிகாரிகளும் அந்த தகவலை சொல்றாங்க. எதுக்கு உங்களுக்கு நமக்கு உங்களுக்கு நீங்க கட்டமைப்பை கொண்டு வந்துருக்கீங்க, கோயில்களை உருவாக்கிட்டீங்க. 1க்கு 3-4 கோயில் வச்சிருக்கீங்க, 40 வரி இருந்தாலும் 4 கோயில் வச்சிருக்கீங்க. அதை நம்ம கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்க உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க சட்ட ரீதியா உதவிக்கு அண்ணா மகாராஜன் இருக்காரு. நீங்க அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சி நேற்று நைட்ல இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 போன் அடிச்சிருப்பீங்களா? அதோட காரணம் என்ன? நீங்க சரியா இல்லாம தானே அடிக்க வேண்டிய, எனக்கு அடிக்க வேண்டிய நிலைமை வருது. ஒருத்தர் சங்கரபாண்டியன் ஒருத்தர் அண்ணன் காவல்துறை தொடர்பு கொள்ளாங்க. அவங்களே இன்னைக்கு கெட்ட பேராக்கி விட்டீங்க. காவல்துறை இப்ப அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த 2 பேரும் தேடிட்டு இருக்க பின்னாடி இருக்கிறது. அதனால காவல்துறை நேற்று செஞ்ச தவறு தான். பட் இந்த ஒளிபெருக்கி இதுல காவல்துறை ஒருவேளை உளவுத்துறை இருந்துச்சுன்னா நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒளிபெருக்கி கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாலே கிருஷ்ணசேந்தி கட்டும் ஒளிபெருக்கி, குழாய் ஒளிபெருக்கி 15 நாளைக்கு முன்னே கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மரபு சொந்தத்தில் இன்னொரு கோயில் கூட கொடுத்தா கேள்விப்பட்டேன். அந்த கொடைக்கு போய் இந்த 3வது கொடைக்கு அந்த ஒளிபெருக்கி இருக்கு. அதான் அந்த அம்மா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா அன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து களத்தை சொல்லி உங்களை தொந்தரவு பண்ணதாக கேள்வி. அது அவங்க செஞ்ச பெரிய முட்டாள்தனம். மாதிரி வாடிப்பட்டியை நீங்க அவங்க சொன்னா எதுக்கு நீங்க விட்டுட்டு அனுப்புறீங்க? வாடிப்பட்டி நாளைக்கு எங்களுடைய தலைவர்கள் வராங்க, நாங்க வச்சிருக்கோம் சொல்லி இப்படியாவது நின்றுட்டீங்கன்னா நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா காவல்துறை சூவை போட்டு அவங்க கோயிலுக்குள்ள வர முடியுமா? நம்ம இதுல இல்ல வந்துட்டு தான் திரும்பி போயிட முடியுமா? அந்த அளவுக்கு நீங்க இல்லாத உங்களுடைய தண்ணி தான் உங்களை இன்னைக்கு இது அவ்வளவு வீடியோ போட முடியுதா? உள்ள வந்து போட